அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் உலக மக்களே, என் சகோதர சகோதரிகளே, நாங்கள் இப்போ எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்று கேட்டால், மிக அருமையான ஒரு தர்பாரை உங்களை காண்பிக்க போகிறேன். என் உலக மக்களே, வல்லி அல்லாக்களுடைய துவாக்கள் நம்மளுக்கு எப்போவுமே வேண்டும். அந்த துவாவுக்காக மட்டும் நான் சஃபரை கிளம்பிட்டோம். நம் அனைத்து மக்களுக்காக துவா வேண்டும். வாருங்கள் என் சகோதர சகோதரிகளே, என் உலக மக்களே, என் தொப்புள் கொடி உறவுகளே, வாருங்கள் வாருங்கள். மிக அருமையான சஃபர் போய்கொண்டிருக்கிறோம். எங்கே என்று கேட்டால், சூலூர்பேட்டை தர்காவுக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த பக்கம் ஏறி அந்த பக்கமும் ஏறி நடுவில் வழி. நான் சஃபர் செய்து கொண்டிருக்கிறேன் ஆட்டோவில். பாருங்கள் சகோதரர்களே, மிக கஷ்டப்பட்டு இந்த வீடியோ செய்திருக்கோம். பாருங்கள், மழை பெஞ்சு ரோடெல்லாம் நாஸ்தி ஆகிட்டுருக்கு. ரோடே சரியில்லை. அங்கங்கே குழியும் அதுவும் இருக்குது. ரோடே சரியில்லை. அதுலேயும் சஃபர் செய்து இருக்கோம். அங்கே பாருங்கள், தண்ணியில் மீன் பிடிக்கிறாரு சகோதரர். கடல் மாதிரி இருக்கு பார்க்க. ஆனால் கடல் நெஞ்சிட்டு போறீங்க, கடல் இல்லை. கடல் போல் ஏரி இருக்கிறது. மிக மிக பெரிய ஏரி. அந்த ஒரு காட்டுக்குள்ள வழி எல்லாம் போய் 600 வருடங்களாயிருக்கு. அங்கே வந்து தீனுக்காக, யாருக்காக? நம்ம நாட்டு, நம்ம உலக மக்களுக்காக வந்தாங்க. உலக மக்கள் எப்படி இந்த பூமியில வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தாலா நபி மூலியமா, அதுக்கப்புறமா சாபி ரசூல் மூலமா, அதுக்கப்புறமா வல்லி அல்லாக்கள் மூலியமா, இப்போ எங்க கையில வந்து விட்டது. வாருங்கள், தர்பாருக்குள்ள போறோம். வெல்கம். ஹஸ்ரத் ஷேக் தாவூத் ஷா வலி அல்லாஹ் 144 அடி நீளமுள்ள மக்பரா. வாருங்கள், உள்ள போகலாம். என் சகோதர சகோதரிகளே, என் உலக மக்களே, ஸலவாத் ஓதிக்கிட்டே உள்ள போலாம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாருங்கள் சகோதரர்களே, வாருங்கள். மனசுல நீங்களும் ஸலவாத் ஓதுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய வலிமார்கள் எப்படி வந்து இங்க தீனுக்காக மிகப்பெரிய காடாக இருந்திருக்கு. இது இப்போவே காடாக இருக்குது. அவர் வந்த காலகட்டம் எப்படி இருந்திருக்கும்? எப்படி அங்கு ஜிகிர் செய்து கொண்டு உட்கார்ந்து இருப்பார்கள்? யாருக்காக? என் சகோதர சகோதரிகளே, நம்மளுக்காக என் சகோதர சகோதரி கூட போய் துவா கேட்க மாட்டான். காலகட்டம் அப்படி போய் கொண்டு இருக்கிறது. நம்ம மக்களுக்காக, நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய ஆகா, அவர் மூலியமா வந்து அடைந்த மிக பெரிய வலிமார்கள். பாருங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். பாருங்கள் சகோதரர்களே, மிக நீளமுள்ள அடக்கஸ்தலம் இருக்கு இங்கே.
बहनों, देखिए ये सुलूरपेट की दरगाह है। हजरत दाऊद शाह वली अल्लाह की दरबार है ये मकबरा है उनका। 140 पर 4 फीट है ये। बाबा इधर पे जिक्र करते हुए रहते ही। देखिए जिंदे वली अल्लाह है ये, इनकी हर करामत पूरी हो जाती है। इधर गैब करामत होती है। आइए इस जगह पे आइए, सुलूरपेटई। इस जगह का गांव का नाम है सुलूरपेटई। से बस स्टैंड में उतर के बाबा का दरगाह का नाम बोलेगा तो ऑटो मिल जाती, बस मिल जाती है। मेरे प्यारे बहनों, मेरे प्यारे भाइयों, बेहतरीन जगह है, बहुत सुकून की जगह है। आइए आपके घरों को, फैमिलियों को लेकर आकर बाबा से ज़ियारत कर कर दुआ कर कर जाइए। जो मांगते हैं मानत आपकी पूरी हासिल हो जाती है बाबा के पास। आइए आइए, अम्मास के दिन बहुत से लोग आ रहे हैं इधर पे। पूरा जिस्म में जो मुसीबत परेशानी पूरी दूर हो जाती है। इधर पे बाबा के पास आते बहुत बहुत बड़े चेन्नई के लेजेंड ए आर रहमान साहेब भी आ चुके हैं इधर पे, और चेन्नई के बड़े बड़े एमएलए भी आ चुके हैं इधर पे, इस दरबार पे। आइए मेरे भाइयों, मेरे दोस्तों, दरबार पे देखिए, वली अल्लाह से ज़ियारत और दुआ कर दिए। सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम। ला इलाहा इल्लल्लाह मुहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम। आपकी मानत जो करना है बच्चों के लिए, शादी के लिए, और कुछ भी जो मानत करने के लिए इस झाड़ में सब लोग बनते हैं, कुछ भी बन लेना, आपकी मानतें हासिल हो जाती है। बाबा खाली हाथ नहीं भेज रहे हैं। शेख दाऊद शाह वली अल्लाह इधर आने वालों को खाली हाथ नहीं भेजते। बहुत बड़ी इनकी करामत है इधर पे। आइए मेरे दोस्तों, आइए, बहुत सुकून वाली जगह है, बेहतरीन जगह है माशाअल्लाह। आके रह कर जाइए इधर पे। आपके घरों, फैमिलियों, सबको बुला के आइए। इस जगह बेहतरीन सुकून मिलने की जगह है। अल्लाह वलियों में आए हुए जगह, हर जगह भी सुकून की जगह होती है। मुसीबतें, परेशानियाँ सब दूर हो जाती है। हमारे अंदर जो भी है बला मुसीबत, शैतानी काम हो, गुनाही काम हो, बीच के काम हो, हर पूरा तोड़ हो जाता है बाबा के पास आने से। आइए बाबा के पास आकर दुआ कीजिए। आके पहले 2 रकात नमाज कीजिए। शुक्र अल्लाह को करने के लिए वली अल्लाह से आने के इस ज़मीन पे भेजे हुए अल्लाह को 2 रकात नमाज पढ़कर शुक्र अदा कर दिए। मेरे दोस्तों, देखिए मेरे दोस्तों, बेहतरीन बेहतरीन है ये, बहुत सुकून वाली जगह है। बेशक जिस जगह सुकून है उस जगह काम, वली अल्लाह का काम। ऐसी सुकून किस जगह भी नहीं देखा मैं।
बेहतरीन जगह है मेरे दोस्तों, बेहतरीन जगह है। शेख दाऊद शाह वली अल्लाह, ये पूरी मकबरा है। इधर पे चिराग है बाबा का, देखिए भाइयों देखिए, ये अभी अभी पूरा साया बने हुए हैं। इसके पहले साया तो नहीं होता था बोलते थे गाँव वालों में। देखिए मेरे भाइयों, चिराग जलता हुआ है बाबा का। வெளுத்து எரிந்து கொண்டிருக்கிறது என் சகோதர சகோதரிகளே, வாருங்கள். இது வெளியே போகும் இடம், बाहर जाने का रास्ता है मेरे भाइयों। ये बाहर आ चुके हैं हम बाबा को देख के। ये मस्जिद है, मस्जिद में नमाज पढ़ सकते हैं हम। ये स्टेट कूड़ारम है, वहाँ रुकने के लिए बंदोबस्ती के हैं, कोई भी आकर रहने का। जात बात पूरा नहीं चलता है इधर पे, सारे लोग आने का है बाबा के पास। बाबा इंसान को चाहने वाले हैं, जाति बाती का नाम नहीं होता इधर पे। पूरा सिर्फ इंसानियत, इंसानियत को देखने वाले हैं वली अल्लाह। सारे वली अल्लाह इंसानियत को देखने वाले हैं। ये मेरी दरगाह है या तेरी दरगाह नहीं है ये बात, ये वली अल्लाह है, सारों का वली अल्लाह है, सारे लोगों को वली अल्लाह है। मस्जिद है इधर पे, ला इलाहा इल्लल्लाह मोहम्मद रसूलुल्लाह। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। देखिए मेरे भाइयों, अल्लाह का बदला है हमारा। சகோதரர்களை பாருங்கள், மிக அருமையான தர்கா. அனைத்து வலி அல்லாக்கள் கொடிமரம் தெரிகிறது, எல்லா பாபாக்களுடைய கொடிமரம் தெரிகிறது। सारे वली अल्लाह के झंडे लगा हुए हैं इधर पे। देखिए मौलाना बैठे हैं, वो बहुत बड़े अल्लाह वली है, उधर बैठे हुए हैं वो आदमी अल्लाह वली है वो। देखिए मेरे भाइयों, सारे वलियों का निशाना है इधर पे, सारे बाबों का वलियों का निशाना है। அனைத்து வலிமார்களுடைய கொடிமரம் வைத்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. பாருங்கள் சகோதரர்களே, பாருங்க, மாஷா அல்லாஹ், மிக அருமையான கொடிமரங்கள் லைனாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. அல்லாஹ் மிக பெரியவன் சகோதரர்களே, அல்லாஹ் மிக பெரியவன். தீனுக்காக நாட்டை விட்டு நாட்டை வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்காக अल्लाह उड़े बंदा नांगल, अल्लाह के बंदे हैं हम और नबी के उम्मती हैं हम। பாருங்கள் சகோதரர்களே, பாருங்கள் சகோதரிகளே, பாருங்கள். हजरत शेख दाऊद शाह वली अल्लाह, हजरत शेख दाऊद शाह वली अल्लाह। हजरत शेख दाऊद शाह वली अल्लाह।
அனைத்து வலிமால் கொடி வைத்து இருக்கிறார்கள். அது பாபாவோட கொடிமாறு. देखिए मेरे भाइयों, देखिए बहुत बेहतरीन जगह है इधर पे। आइए, अपने ख़ानदानों को, घरों वालों को लेके आइए, ज़ियारत करिए। सूलूरपेटे की दरगाह बोलते, सूलूरपेटा சூலூர்பேட்டா बोलते इसे, சூலூர்பேட்டா என்று சொல்கிறார்கள். நான் சென்ட்ரலேருந்து தான் வந்தேன். ஒரு சூலூர்பேட்டைக்கு 30 ரூபா என்னவோ வாங்கினாங்க. ட்ரெயின் இருக்குது, பாருங்கள் சகோதரர்களே. 30 रुपया होता है इधर सेंट्रल से आने से। सूलूरपेटा से उधर बस जाती है दरबार को। वो क्या 20 रुपया लेता है बस में। सिर्फ दरगाह के पास ही जगह खड़ी होती है, वक्त है, டைமிங் है उसे। அந்த டைமிங் இருக்குது பஸ்ஸுக்கு. சூலூர்பேட்டா ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி அங்கேருந்து ஆட்டோவில் போய் சூலூர்பேட்டா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோவில் போனால் 20 ரூபா வாங்குவாங்க. அங்கேருந்து சூலூர்பேட்டா பஸ் ஏறி தர்பாருக்கு போகுது 30 ரூபா. 30 ரூபா இல்லை, 20 ரூபா வாங்குறாங்க பஸ்ஸில். பாருங்கள், தபூர் கடை லைனாக இருக்குது. பாகுபாடு இல்லைங்க, எல்லாம் இந்துக்கள் சகோதரர்கள்லாம் வச்சுருக்காங்க. கடைங்க எல்லாம் இருக்குது. நல்லா பறக்கத்தான ஆளுங்க தான் இருக்காங்க. மிக அருமையான பேசுகிறாங்க நம்ம தொப்புள்குடி உறவுகள். நல்ல ஒரு சாயா கிடைக்குது, நல்ல ஒரு டிஃபன் கிடைக்குது. நம்ம எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி செய்து தருகிறார்கள் சகோதரர்களே. பாபாவுக்காக தபுருக்கு அனைத்தும் இங்கு கிடைக்கிறது. உங்கள் தபுருக்கு வாங்கிட்டு ஜியாரத் செய்யுங்க ஃபஸ்ட்டு, முதல்ல பாபாவுக்காக. சகோதரர்களே, சகோதரிகளே, என் உலக மக்களே, என் தொப்புள்கொடி உறவுகளே, வாருங்கள். இந்த மாதிரி அருமையான இடம் எங்கேயும் கிடைக்காது, எங்கேயும் கிடைக்காது. வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தால் வெறும் பிரச்சனைகள், சகோதர சகோதரிகள் பிரச்சனைகள், தாய் தந்தை பிரச்சனைகள், புருஷமார்களும் மனைவிமார்களுக்கும் பிரச்சனைகள். வீட்டில் அடைந்தே இருந்தால் வெறும் முசீபத் பரேஷானி தான். அதுக்காக இந்த மாதிரி வழி அல்லாக்கள் கிட்ட வந்து போனால் மனம் நிம்மதி அடையும், மனம் निम्मति अடையும். घरों में रहकर झगड़े करते हुए मुसीबतों परेशानियाँ बढ़ जाती हैं। इसलिए ऐसे वलियों के पास आने से अपनी मुसीबतें परेशानियाँ पूरे दूर हो जाती है। मेरे भाइयों, मेरे बहनों, आइए, आके जिक्र और ज़ियारत बाबा से करके जाइए। आपके घर में भी बरकत, आपकी मुसीबत भी दूर सब हो जाती है आने से। अगर बारिश हुआ है, बेहतरीन कूलिंग हो रहा है, कूलिंग से है जगह माशाल्लाह, बहुत बड़ी जगह है। इतना भी मिलेगा, लेकिन बारिश आएगा तो वो गरम डाले हुए उस जगह पे जाके सेफ्टी हो जाएगा। கூடாரம் இருக்காங்க, போய் எந்த சேஃப்டி ஆகிடலாம் மழை வந்தால். சரிங்களா? பாருங்கள் சூழலே, லைட்டாக மழை காலம் வந்து விட்டது. மழை பெய்து கொண்டு இருக்கிறது. லைட்டாக மழை பெய்து தான். மிக அருமையாக இருந்துச்சு. இது போகிற வழி, பாபா தர்பாருக்கு நுழையும் வழி. பாபாவோட கொடிமரம் லெஃப்ட் சைட்லேயே இருந்தது, முதல் கொடிமரம் அது. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், தர்பார் தெரியுது பாருங்கள். நம்ம சகோதரர் போகிறார் பாருங்கள், கை கட்டிக்கிட்டு பின்னாடி. பாபாவுக்கு இங்கிருந்தே மரியாதை கொடுக்குறார் சகோதரர். அவர் அடிக்கடி வரவரா, எனக்கு வழி காட்டுறார் அவர். பாருங்கள் கொடிமரங்கள், பாருங்கள் அனைத்து வலிமார்களின் கொடிமரங்கள், அனைத்து பாபாக்கள்
எல்லா வழிமார்கள் எல்லா பாபாக்கள் இங்கே அடைந்திருக்கிறார்கள். கொடிமரங்கள் அனைத்து கொடிமரங்கள் அனைத்து பாபாக்காக ஜியாரத் இங்கே செய்யலாம். வாருங்கள், இங்கே அங்கெங்கே போக வேண்டியது தேவையில்லை. இங்கே வந்து அனைத்து பாபாக்களுக்கும் ஜியாரத் செய்யலாம். வாருங்கள், மிக அருமையாக வைத்திருக்கிறார்கள் கொடிமரங்கள். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இது ஹஜ்ரத் ஷேக் தாவூத் ஷா வலி அல்லாவுடைய கொடிமரம். இதெல்லாம் உதவி செஞ்சுக்கலாம். யாராவது உதவி செய்யணுமா உதவி செஞ்சுக்கலாம். जगह है उर्दू करने से उर्दू कर दीजिए. ये अल्लाह के भाई है और बहन है इधर पे, उनके दरबार भी दिखाएंगे इंशाअल्लाह. ये देखिए पूरा का पूरा समंदर जैसा है, ये नदी है पूरा, ये जंगल खेती बाड़ी होती है इधर पे. उस ज़माने का पूरा जंगल हुआ था, ये फॉरेस्ट जगह है जैसा. ये इधर जो भी निशाना बांध लेते हैं बाबा के पास मानत करके, इस जगह पे भी इधर उनके भाई का दरबार होता है, इधर बहन का दरबार होता है. जाएंगे दिखाएंगे इंशाल्लाह. 2 दरबारों भी देखेंगे, ज़ियारत करेंगे, अल्लाह को शुक्र करेंगे. ज़ियारत करना, अल्लाह को शुक्र अदा करना और सलावत पढ़ते हुए सफ़र करना. क्योंकि बहुत बड़े वली अल्लाह है ना ये. वली अल्लाह उनके पास जाएगा तो किधर भी जिक्र करते हुए जाना है और उधर से जाके 2 रकात नमाज पढ़ना और उनके लिए यासीन पढ़ना. ये सब करेंगे तो आपको याद करेंगे वली अल्लाह. चुपके जाके खाना पका के खा के आने की जगह नहीं है वो. जाकर मंजिल और यासीन या कुरान जो भी है आपको जो आता है उस जगह पे जाके पढ़ना, पढ़ के ज़ियारत करके आना. அங்கே போயிட்டு சகோதர சகோதரிகளே குரான் ஓதுங்கள், நமாஸ் ஓதுங்கள், தொழுங்கள், அதுக்கப்புறமா தியாரம் செய்யுங்கள், திக்கிற்கு உட்காருங்கள். சும்மா போயிட்டு துண்டு வர இடம் இல்லை. அது பொருள் காட்சி அல்ல. அந்த இடம் மிகப்பெரிய இடம். வலி அல்லாக்கள் அடிகிற இடம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பர்க்கத் இருக்கும் எப்போவுமே. அந்த மாதிரி இடத்தில் நாங்கள் போய் அசிங்கப்படுத்தக்கூடாது. போயிட்டு ஜிக்கீர், நமாஸ், துவா உடைய வரணும். அப்போ தான் நம்ம மனசு நிம்மதி அடையும், வீட்டில் பர்க்கத் கொடுப்பான் அல்லாஹ் தாலா. சரியா சகோதரர்களே? பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது தர்பார். இது அப்படியே நடந்து போனேன். நான் கொஞ்சம் நடந்து தான் போனோம். ஏன்னா அந்த மாதிரி வலி அல்லாக்கள்லாம் பார்க்கணுன்னா நடந்து இல்லை. அந்த காலகட்டத்தில் எப்படி அவங்க வந்து அடைந்திருப்பாங்க. நாட்டை விட்டு நாட்டு வந்திருக்காங்க. நாம் எல்லாம் இங்கே தான் இருக்கும். பக்கத்து ஊர்லேருந்து பக்கத்து ஊர் போகிறதுக்கு ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ஆட்டோவில் போகிறோம். அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் எங்கே இருந்தது? அப்போ எப்படி வந்திருப்பாங்க? யோசிச்சு பாருங்கள் சகோதரர்களே. இந்த காலகட்டத்தில் பஸ் எங்கே, ட்ரெயின் எங்கே, ஆட்டோ எங்கே? பாபா எப்படி சஃபர் பண்ணியிருப்பாங்க? குதிரில் வந்திருப்பாங்களா? அல்லாவுக்கு தான் தெரியும் எப்படி வந்திருப்பாங்க. 5 வயதுலேயே வந்திருக்கலாம். எல்லாக்கெல்லாம் முன்னா வந்த இடத்துல போய் உட்காந்துருவாங்க. ஏன்னா அல்லாவுடைய வந்து எல்லாம் வந்து
அவங்க தம்பிமார்கள் ஒலியெல்லாம் அப்படி காட்டுறேன் பாருங்க. அந்த ஸ்டேட்டு இந்த ஸ்டேட்டு ஷேக் தாவூத், ஹசரத் ஷேக் தாவூத் ஷா ஒலியல்லா. இந்த சைடு 3 தர்பார் இருக்குது. சூலூர்பேட்டா दरगाह சொன்னாவே போதும். 3 मकबरा है इस जगह पे, बहन भाइयों है इधर पे। इस जगह पे जाके ज़ियारत करने से आपको फ़ायदा होएगा। आपकी मुसीबतें, बलाइयाँ, परेशानियाँ सब दूर हो जाएगा। कर्नाटका, आंध्रा सारे दूर दूर से आ रहे हैं इधर पे। बहुत लोग चेन्नई से आ जाते हैं इधर पे। सुलूरपेटा दरबार बोलेगा तो अम्मा की रात भर जाती बोलते सब लोग। सुलूरपेटा दरगाह को जाना ऐसा बोलते हैं इधर के चेन्नई वाला से। आ गए भाई, आ गए सामने, सफर करते हैं ना हम। सुलूरपेटा में हजरत शेख दाऊद शाह वली अल्लाह उनके आए हुए उनके साथी लोग हैं। वली अल्लाह इन्हों भी। देखिए मेरे भाइयों, ऐसी जगह मिस मत करना। जाइए, आप घरों में फैमिलियों के लेके जाइए, ज़ियारत कीजिए। आपके हर लोगों के कामों में बरकत अता फरमाएगा अल्लाह ताला ने। देखिए ये इनके झंडे हैं इधर रखे हुए हैं, सलाम कर लीजिए। ये अल्लाह के झंडे हैं। बेहतरीन जगह, यहाँ बेहतरीन झाड़ों है बैठने के लिए। वो झाड़ के साये में बैठना ही पड़ता। कुर्सी लगा हुई है हर जगह पे, बेहतरीन जगह है। ये इनके 2 घंटे हैं जैसा, देखिए माशाल्लाह माशाल्लाह। बहुत बेहतरीन जगह यहाँ है इधर पे मेरे भाइयों, मेरे बहनों, मेरे सारे दुनिया के लोगों, मेरे भाइयों। अम्मा जान शेख वहीदा साहिरा बी, नाम सुन लीजिए। अम्मा जान शेख वहीदा साहिरा बीवी। பேர் படிச்சுக்குங்க சகோதரர்களே, பேர் படித்து கொண்டு பாருங்கள். ஒலியெல்லாம் உள்ளே இருப்பாங்க. बीवी ஒலிமார் बीवी இருக்காங்க. தர்பார் பாருங்க, மிக அருமையாக வச்சிருக்காங்க.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக அருமையா இருக்கு பாருங்க சகோதரர்களே, பாருங்க. அல்லாஹ்வுடைய முசாவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். திக்ர் செய்து கொண்டே. பாருங்க, மிக அருமையான மக்பரா இது. மிக அருமையான மக்பரா. அது ஷேக் தாவூத் ஷா வலி அல்லாவுடைய சகோதரி ஆவார்கள். இவர் முசாவர் உட்கார்ந்து கொண்டே ஜிக்கிர் ஓதி கொண்டிருக்கிறார். சொல்ல முடியாது, அனைத்து பாவங்கள் தோஸ்தா இருக்கலாம் அவங்கெல்லாம். இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட தான் பாபா அழகாக பேசுவார். ஏனென்றால் சுத்தமாக இருப்பார்கள், சுகாதாரமாக இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய நேர் வழியாக நடப்பார்கள். அவர்கிட்ட பாபாக்கள் அனைத்தையும் பேசுவார்கள். கொடிமரங்கள் பாருங்கள் சகோதரர்களே, பாருங்கள். बहुत बेहतरीन से रखे हैं, सारे वली अल्लाह के निशान हो गए। देखिए देखिए मेरे भाइयों बहनों, देखिए ये मीरा साहेब पूरा ये समंदर जैसा है देखने, समंदर तो नहीं है पूरा। ये इधर मिट्टी होती है, सॉफ्ट मिट्टी, हर जगह भी बैठ जाएगा, कोई नहीं पूछेगा। वली अल्लाह के पास आए हुए बोल देना। அனைத்து இடமும் மிக அருமையான இடம் சகோதரர்களே. எங்கும் வேண்டுமானாலும் அமர்ந்து கொள்ளலாம், ஒருங்கலாம். உங்களுடைய சாமான்கள் மட்டும் பாதுகாத்து கொண்டே நீங்கள் வைக்க வேண்டும். ஏனென்றால் யாரும் அங்கே பொறுப்பல்ல. உங்களுடைய சாமான்கள் எல்லாம் கொண்டு வந்தால் சகோதரிகளே பாருங்கள், அங்கே பாருங்கள் தண்ணி இருக்குது, மழை பெய்ந்தது. இங்கே பாருங்கள் உக்காரலாம் இந்த இடத்துல. பாருங்கள் எப்படி இருக்குது, கொடை மாதிரி இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு மரம். அது கீழே சீட்டு போட்டிருக்காங்க உட்கார்றது. அனைத்து மரம் கிட்ட அங்கேயும் பாருங்கள், அங்கே போய் உட்காரலாம், சீட்டு போட்டுருக்கு பாருங்கள். மிக அருமையாக தான் வைத்து கொண்டு இருக்கிறார்கள். अजय शेख बाबा शाह वली अल्लाह
மிக அருமையாக இருக்கு பாருங்க. இந்த மக்பராவும் அடுக்க ஸ்தலம் பண்ணியிருக்காங்க. மிக அருமையாக அடுக்க ஸ்தலம் பாருங்க. बहुत बेहतरीन जगह है मेरे भाइयों, बहुत बेहतरीन जगह है। हजरत बाबा के भैया है ये, देखिए हजरत शेख दाऊद वलीअल्लाह है। शेख जलालुद्दीन ஷா வலியல்லா அவர் சகோதரர் ஆவார். जलालुद्दीन वली अल्लाह है ये, शेख जलालुद्दीन वली अल्लाह, नाम पे ही जलालुद्दीन है। देखिए जितना नाम होता उतना काम होएगा, उसी बोलते वली अल्लाह का दरबार सुलूरपेटा। आइए ज़ियारत कीजिए। जलालुद्दीन शाह वलीअल्लाह। हमको नींद आ रही है या अल्लाह, सोते ही और ऐसा बैठकर जिक्र करते जाना है। सांसों में भी जिक्र करना है। इस जगह पे जाए तो अपनी हर एक सांस में भी जिक्र करना है। उतना बेहतरीन जगह है ये सब, अल्लाह वलियों का जगह है। इस जगह जाकर पाक साफ से रहने का, बाबा को याद करने का, नमाज पढ़ने का, जिक्र करने का इस जगहों पे। देखिए सारे लोग निशान बांधते हैं इस झाड़ में। அனைத்து மக்கள் இங்கு வந்து வேண்டுதல் கயிறு கட்டுறார்கள் சகோதரர்கள். இங்கே இந்த மரத்தில் எது வேண்டாலும் கட்டலாம், உங்கள் மனசுபடி தான் இருக்கிறது சகோதரர்களே। मेरे प्यारे माँ बहनों, इधर से जो लोग आते हैं जो भी है जंगल है ये मेरे भाइयों, जंगल रात में अभी ऐसा है, उस जमाने में कैसा रहेगा। अकेले अकेले इंतजार करते हुए शेख दाऊद बाबा वलीअल्लाह ऐसा काम हो रहा था। पूरा का पूरा जगह फर्स्ट क्लास रहेगा देखने। टूर आ जाएंगे इस जगह पे अल्हम्दुलिल्लाह। सारे घर वालों को लेके इस जगह पे टूर आने का माशाल्लाह। हर जगह भी सुकून वाली होती है वली अल्लाह रहने से। சகோதரர்களே, மழை பெய்த தண்ணி பாருங்கள், बारिश की पानी खड़ा हुआ है इस जगह पे। बहुत पाक सा है पानी, ரொம்ப சுத்தமான தண்ணி சகோதரர்கள் இங்கே இருக்கிறது। மழை தண்ணி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு மாஷாஅல்லாஹ்। இது அழகு தான்। सारे वली अल्लाह को देखना पड़ता है, ये देखने से सारे के सारे वली अल्लाह
पूरे वली अल्लाह का निशाना है ये निशाना देखेंगे सारे वली अल्लाह दिख जाएंगे। निशाना पे वली अल्लाह दिख जाते हैं। सच्चे ईमान से सच्चे दिल से देखो दिखेंगे। अपने दिल खुद बोलेगा वो कौन से वली अल्लाह का ये निशाना है। ये पहले जाते हुए है ना वो निशाना है। सुभान अल्लाह, अल्हम्दुलिल्लाह।